قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகிரவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவரது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்னென்று நின்று நிலவட்டுமாக. இந்த நல்ல நாளில் நம்ம எப்படி ஒன்று கூட்டினாரோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவாங்க என்று பிரார்த்தனை செய்வதனாக ஜுமாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித இனத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்கி இருக்கின்றான். நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? அருட்கொடைகளை வாரி வழங்கி இருக்கின்றான். இந்த அருட்கொடைகளை நம்மளால் என்ன முடியுமா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்க எண்ணி பார்க்க முயன்றீங்கன்னு சொன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, எண்ணி விட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனத்துக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதியாக வரும் மனிதர் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடைகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றார். நாம் கேட்டும் சரி கேட்காமலும் சரி இந்த மனிதனத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அருட்கொடைகளை வாரி வழங்கியிருக்கின்றார். அப்படி வாரி வழங்கின அருட்கொடைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றார். ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றார். உயர்ந்த ஒரு அருட்கொடை நமக்கு தந்திருக்கின்றார். நிறைய தந்திருக்கின்றான். அதுல ஒன்று மிக முக்கியமான ஒன்று. அது என்ன? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு கிடைக்காத ஒரு அருட்கொடை நமக்கு கிடைச்சிருக்குது. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு கிடைக்காத ஒரு அருட்கொடை நமக்கு கிடைச்சிருக்குது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாப்பாவுக்கு கிடைக்காத அருட்கொடை நமக்கு கிடைச்சிருக்குது. ஏன்? நம்முடைய தூதர், நம்முடைய உம்மத்தினுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாப்பா அம்மாவுக்கு அவர்களை பாசமாக வளர்த்தெடுத்த பாட்டனாருக்கு கிடைக்காத ஒரு அருட்கொடை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளுக்கு தந்திருக்கின்றான். என்னது? ஈமான். ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளுக்கு தந்திருக்கின்றான். நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறாங்க, என்னுடைய பாட்டனாரும் இஸ்லாத்துக்கு வந்த நல்லா இருக்குமே என்று நினைக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் பாசமாக வளர்த்தாங்க. அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்தார்கள். எதிரிகளிடமிருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்களுடைய பாட்டனர் என்ன செஞ்சாங்க? ஒரு பாதுகாவலராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, என்னுடைய பாட்டனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்கிறார், நபியே நீங்க நினைக்கக்கூடிய ஆளெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டாங்க. நான் யார நாடுறனோ, நான் யாரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர நினைக்கிறனோ அவங்களுக்கு நான் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை இறக்கிறார். அப்ப அவர்களுக்கெல்லாம் நாடவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நாடி இருக்கின்றான், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சிருக்கிறார், ஈமானை தந்திருக்கின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எப்படி நன்றி செலுத்த வேண்டும், அதிகமாக நம்ம என்ன செய்ய நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நம்ம என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அப்படி தந்த இந்த ஈமான் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஈமான் என்பது ஒரு அடிப்படை காரணம். நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்படி நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும், இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த ஈமானை பரிபூர்ணமாக வச்சிருக்க வேண்டும். இந்த ஈமானை பரிபூர்ணமாக வச்சிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாளை மறுமையில் நான் என்ன செய்ய வேண்டும், சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும். சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்திருக்கணும், முழுமையான ஈமான்தாரியாக வாழ்ந்திருக்கணும், ஈமான்தாரியாக வாழ்ந்து மரணித்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். அது மட்டுமல்லாமல் சொர்க்கத்திற்குள்ள இன்பங்கள்லாம் நான் அனுபவிக்கணும், சொர்க்கத்திற்குள்ள இன்பத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல வாழும்போது நான் ஈமான்தாரியாக வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய முகத்தை நான் பார்க்கணும், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவணும். அப்படின்னா நான் இந்த உலகத்துல வாழும்பொழுது ஈமான்தாரியாக வாழ்ந்திருக்கிறோம். நரக நெருப்பிலிருந்து அந்த கொடுமையான வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், முழுமையான ஈமான்தாரியாக வாழ்ந்திருக்கணும். அப்படி வாழ்ந்திருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நிம்மதியாக மகிழ்ச்சியாக நம்ம என்ன செய்ய இந்த உலகத்திலையும் வாழலாம், நாளைக்கு மறுமையிலும் வாழலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மன் அமில சாலிஹன், ஒருவர் நல்ல அமல்களை செய்கிறார், மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல அமல்களை செய்யறாங்க. எப்படிப்பட்ட நிலையில, வஹுவ முஃமினுன், முஃமினான நிலையில, ஈமான் கொண்ட நிலையில ஆணோ பெண்ணோ நல்ல அமல்கள் செய்யறாங்க. ஏன் அல்லாஹ் முஃமினை கொண்டு வரா, இன்னைக்கு இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லாருமே நல்ல காரியங்கள் செய்யறாங்க, அப்படிதானே? காபிர்கள் கூட என்ன செய்யறான், அதிகமா உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறான், ஏழை ஏழை மக்களுக்கு உதவி செய்யறான், பசித்தவனுக்கு உணவு கொடுக்கிறான். அவனுக்கு ஏதாவது கூலி உண்டா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு ஏதாவது கூலி உண்டா, மறுமையில எந்த கூலியும் கிடையாது. அவனுக்கு இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறான் என்று சொன்னால் 4 நபர் என்ன செய்வான், அவனை பாராட்டுவான், அவ்வளவுதான், அதோடு அல்லாஹ் அனுப்பிச்சுட்டான், அவனுக்கு கூலியை கொடுத்து முடிச்சாச்சு. நாளைக்கு மறுமை நாள் அவனுக்கு ஏதாவது கூலி உண்டா, கிடையாது. இன்னைக்கு காஃபிர் எவ்வளவோ பெரிய உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. இன்னைக்கு மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு மக்கள் உதவி செய்யறாங்க, அவனுக்கு எந்த கூலியும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஒருவர் சாலிகான ஒரு நல்ல அமல்களை செய்யறாரு, எப்படிப்பட்ட நிலையில, ஈமான் கொண்ட நிலையில ஒருவர் அமலை செஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்து தய்யிபா என்று சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான், அதாவது மனமிக்க தூய்மையான வாழ்க்கையில் அவரை என்ன செய்வோம், வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒருவர் ஈமான் கொண்டா மட்டும் பத்தாது, அந்த ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்ய வேண்டும். முழுமையான ஈமான்தாரியாக ஒரு நல்ல அமலை செஞ்சோம்னு சொன்னா இந்த உலகத்துல வாழும் பொழுது மனமிக்க தூய்மையான வாழ்க்கையை நல்லா செய்வான், நம்மளை வாழச் செய்வான். அது மட்டுமல்லாம அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இந்த உலகத்துல செஞ்சுட்டு இருந்தாங்களே அதுக்கு கூலியா என்ன செய்வான், நாளைக்கு வறுமை நாள்ல வாரி வழங்குவான். அவர்கள் செஞ்சவற்றிலிருந்து இந்த உலகத்துல அவர் நல்ல அமல் செஞ்சிருப்பாரு, அதற்குண்டான கூலி அல்லாஹ் என்ன செய்வான், நாளைக்கு வறுமை நாள் நம்மளுக்கு என்ன செய்வான், தருவான். அப்ப பாருங்க, நாம் என்ன செய்ய வேண்டும், ஈமானை வலுப்படுத்த வேண்டும், ஈமானை தூய்மைப்படுத்த வேண்டும். எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்கோம், ஈமான் தூசி அடைஞ்சுவே இருக்கும். அந்த ஈமானை தட்டி என்ன செய்யணும், வலுப்படுத்தணும். ஈமானை வலுப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காரணம் தான் என்னது, நல்ல அமல்களை செய்வது. ஈமான் கொண்டா மட்டும் பத்தாது, ஈமான் கொண்டாச்சு அப்படி சொன்னா மட்டும் பத்தாது, நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். நாளைக்கு மறுமை நாளிலே நாம் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அடுத்ததாக அல்லாஹ் வாக்கு தரான்,
ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? வாக்குறுதி கொடுக்கிறான். ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு வாக்கு கொடுக்கிறான். எப்படிப்பட்ட ஈமான் கொண்ட மக்கள்? நல்லவர்கள் செய்யறாங்களே, ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்யறாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் வாக்கு தருகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இதற்கு முன்னால் வாழ்ந்தார்களே, இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்து மரணிச்சாங்களே, அவங்களுக்கு எப்படி ஆட்சி பொறுப்பை கொடுத்தானோ, அவங்களுக்கு எப்படி ஆட்சி பொறுப்பை கொடுத்தானோ அதே மாதிரி நமக்கும் தருவான். எப்படிப்பட்டவங்களுக்கு? ஈமான் கொண்டு நல்லவர்கள் செஞ்சவங்களுக்கு, ஈமான் கொண்டு நல்லவர்கள் செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில ஆட்சியாளராக ஆக்குகிறான். இந்த பூமியில ஆட்சியாளராக ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொல்ல வாக்குறுதி கொடுக்கிறான். அப்ப நாம் என்ன செய்யணும்? ஈமான் கொண்டு நல்லவர்களை அதிகமாக செய்ய வேண்டும். எவ்வளவோ அமல்கள் இருக்குது, அந்த அமல்களை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அந்த அமல் எப்படிப்பட்ட அமலாக இருக்கணும்? மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமல் இருக்கு பாருங்க, அதைத்தான் செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத காரியங்களா செஞ்சுட்டு நான் நல்ல அமல் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. அதற்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்காது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமலை செய்ய வேண்டும். அப்படி சொன்ன அமலை ஒருவன் செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு இந்த பூமியில ஆட்சியாளத்தை நான் செய்வேன், கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் நாம் எல்லாம் திடுக்கத்தில் இருப்போம், நாம் எல்லாம் பயத்தில் இருப்போம். அந்த பயத்தை உடைத்து அல்லாஹ் என்ன செய்றார்? அமைதியை நான் என்ன செய்றேன்? அவனுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். முஸ்லிம் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு திடுக்கத்துல ஒரு பயத்தில் இருப்பாங்க. இந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? அமைதியை நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி தருகிறான். எப்படிப்பட்டவருக்கு? ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சவனுக்கு. அதனால தான் ஈமான் நாம் என்ன செய்ய வேண்டும்? வலுப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் எல்லாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்டு துஆ செய்யறோம், பிரார்த்தனை செய்யறோம். அப்படித்தானே? அப்படி நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒரு காரணம் செய்ய வேண்டும். என்னது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு வலவ் யல்பிசு ஈமானஹு. ஒருவர் ஈமான் கொண்டிருக்கிறாரு, ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமான்ல பிதுல்மின், அதாவது அநியாயத்தை கலக்கக்கூடாது. அநியாயத்தை ஒருத்தர் ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமான்ல எந்த ஒரு அநியாயமும் கலக்காம இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறா? உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறா? நேரான பாதை அல்லாஹ் என்ன செய்யறான்? காட்டுகிறான். நேரான வழி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருக்கு கொடுக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய ஈமான எந்த ஒரு என்ன செய்யக்கூடாது? ஷிர்க்கான ஒரு கெட்ட அமலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய மக்கள் ஈமான் கொண்ட பிறகு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அக்கிரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு கோபம் வரக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கோபம் கூட்டக்கூடிய செயல்களை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் என்ற பெயரில், மார்க்கம் என்ற பெயரில இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? அநியாயமான காரியங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு இந்த தர்காவில் என்னது? கொடிக்கட்டு. இன்னைக்கு எல்லாருமே நன்மையான காரியங்களை செய்யறாங்க. அப்படிதானே? இன்னைக்கு என்ன நாள்? ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நன்மை என்ன செய்யறாங்க? வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அந்த கையாலே என்ன செய்யறாங்க? பாவமான காரியமும் செய்யறாங்க. அப்ப அந்த ஜும்மாவுடைய நன்மை என்ன செய்யும்? மொத்தமா அழிந்து விடும், மொத்தமா அழிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. அவர் ஜும்மா தொழுது எந்த ஒரு பலனுமே கிடையாது. இன்னைக்கு பாக்குறோம், ஜும்மா தொழுது அதே கையால வந்து என்ன செய்யறாங்க? கொடிக்கட்டை என்ன செய்யறார்கள்? எடுக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பாவமான ஒரு காரியம். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொல்லாத, செஞ்சு காட்டாத இந்த ஒரு காரியத்தை செய்யறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநீதி அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய. அப்ப அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபம் படுவான், அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபம் கொள்வான். இன்னைக்கு கொடிக்கட்டு என்ற பெயர்ல அந்த கொடிக்கட்டை என்ன செய்வாங்க? எடுத்துக்கொண்டு அதுல முத்தமிடுவது, அதை தடவை என்ன செய்வாங்க? முத்தமிடுவது, அதுல போட்ட பூமாலை எடுத்து வீட்டுல பத்திரமாக வைப்பது, இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கு. எவ்வளவு பெரிய அநீதி இது. இவர்கள் முழுமையான ஈமான் தரியா என்று கேட்டால் கிடையாது. இவர்கள் ஈமானில் பலவீனமானவர்கள், பலவீனம் வாய்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம். அப்ப யார் தான்? அதனால்தான் ஈமானை வலுப்படுத்துங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ என்று சொல்லி காட்டுகிறார். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஏன் ஈமான் கொண்ட மக்களை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்றார்? இன்னும் வலுப்படுத்துங்க என்று சொல்றார். ஈமான் கொண்டு மட்டும் பத்தாது, அந்த ஈமானை இன்னும் வலுப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.
இன்னும் அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வை முழுமையா நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார். அழுத்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு ஈமான் கொண்ட மக்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுது விட்டு, சும்மா தொழுது விட்டு அல்லாஹ்விட நேரான பாதையை கேட்டு என்ன செய்றாங்க? திரும்பி அநியாயத்தை, அந்த ஈமான்ல அநீதியை என்ன செய்கிறார்கள்? கலக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நேரான பாதையை காட்ட மாட்டான். இப்படிப்பட்ட மக்களுக்கு நேரான பாதையை காட்ட மாட்டான். யாருக்கு தான் காட்டுவான்? ஈமான்ல எந்த ஒரு அநீதியும் கலந்திருக்க கூடாது, ஈமான்ல எந்த ஒரு அநியாயமோ ஷிர்கோ கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நேரான பாதையை காட்டுகிறான் என்று சொல்லி தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், எதற்கும் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி, ஒருவர் நல்ல அமல்கள் செய்கிறார், வஹுவ முஃமினுன், முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில், ஈமான் கொண்ட நிலையில் ஒருவர் நல்ல அமல்களை செய்கிறார், ஃபலா யகாஃபு, அவர் பயப்பட மாட்டார். எதை கண்டு? துல்மன், அவருக்கு எதுவும் அநீதம் ஏற்பட்டு விடுமோ, அவருக்கு எதுவும் அநீதி ஏற்பட்டு விடுமோ என்று செய்ய மாட்டாரு, பயப்பட மாட்டாரு. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு எல்லா மக்களும் ஒரு அச்சத்துல இருக்கு, அப்படிதானே? எஸ்ஐஆர் என்ற ஒரு இதை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா மக்களையும் வீதியில வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எல்லா மக்களும் பயந்துகிட்டு இருக்கிறான். எனக்கு ஓட்டுரிமை பறிக்கப்பட்டுருமோ, என்னை இந்த நாட்டில இருந்து விரட்டிடுவாரோ, என்னை அகதிகள் லிஸ்ட்ல சேர்த்துருவாரோ என்று சொல்லி இன்னைக்கு மக்கள் ஒரு அச்சத்துல இருக்கான். அப்ப அந்த அச்சத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஈமான்ல பலவீனம் வாய்ந்தவர்கள். நம்ம என்னையும் சேர்த்தா சொல்றேன், நம்ம எல்லாம் என்ன ஒரு அச்சத்துல இருக்கோம், ஈமான்ல பலவீனம் இதெல்லாம். அப்ப நாம் என்ன செய்யணும்? எதை கட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது? அஞ்சக்கூடாது, எதை கட்டும் பயப்படக்கூடாது. நமக்கு அல்லாஹ் துணை இருக்கின்றார், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றார். எதை கண்டு பயப்படாமல் இருந்தானா ஒருவன் உண்மையான முழுமையாக இருக்க முடியும். ஒருவன் ஈமான்தாரியா, முழுமையான ஈமான்தாரியா இருந்தால் எதற்கும் அஞ்ச மாட்டான், எதற்கும் பயப்பட மாட்டான். எனக்கு அல்லாஹ் துணை இருக்க என்று சொல்லி இருப்பான். பாருங்க, நபிமார்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள், எவ்வளவோ அச்சத்தை கடந்து வந்தவர்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய ஈமான் கொண்டவர்கள் எந்த ஒரு அச்சத்துல இருந்தாங்க? சொற்பமானவர்கள் தான். 950 வருஷம் தாவா பண்ணி சொற்பமானவர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். அந்த ஈமான் கொண்டவர்கள் எந்த இதுக்கும் அஞ்சல, பயப்படல. அல்லாஹ் என்ன செஞ்சா? ஒரு கப்பலை செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ் கட்டளை போட்டான். அல்லாஹ் நம்மோடு துணை இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த கட்டளைக்கு என்ன செஞ்சாங்க? கப்பல் செஞ்சாங்க. செஞ்சு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த நம்பிக்கையின் காரணமாக, அந்த ஈமானின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த நபியை ஈமான் கொண்டவர்கள் என்ன செஞ்சா? அல்லாஹ் பாதுகாத்தான். அது மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய கூட்டம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. முன்னாடி போனா கடல்ல விழுந்து இறக்க வேண்டிதான், பின்னாடி ஃபிரௌனுடைய படை வந்துட்டு இருக்குது. அவங்கள்ட்ட மாட்டாலும் நம்ம நினைச்சிருவாங்க, கொன்றுவாங்க. அவங்களோட ஈமான் கொண்டவங்க எல்லாம் பதட்டத்துல இருக்காங்க. ஆனா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதட்டப்படவே இல்லை, எந்தவருக்கு அஞ்ச, என்னோட அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி தைரியமாக இருந்தார்கள். இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஈமான். எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த இடத்துல அச்சப்படாமல் பயப்படாமல் இருக்காம பாருங்க, அவன் தான் முழுமையான ஈமான்தாரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை. என்ன செஞ்சாங்க? பயப்படல, எனக்கு அல்லாஹ் வழி காட்டுவான், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த நம்பிக்கையின் காரணமா அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களே பாதுகாத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளை போடுறான், வஹி அனுப்புகிறான், நபியே நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய கைத்தடையை கூட என்ன செய்ய? கடலை அடியுங்க. சாத்தியமா? சாத்தியமா? கடல் எடுத்த கடல் பிளப்பது சாத்தியமா? அந்த இடத்துல சாத்தியம். ஏன்? அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார்கள், அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த சாத்தியம் இல்லாதையும் சாத்தியமாக்கி காட்டினான். கடல் பிளப்பது சாத்தியம் கிடையாது, அந்த இடத்துல சாத்தியமாக்கி காட்டினான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கடலை அடித்தோட கடல் ரெண்டாக பிளந்தது, கடல் ரெண்டாக பிளந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை கடந்து விட்டார்கள், பாதுகாப்பாக என்ன செஞ்சாங்க? அக்கறைக்கு போய் என்ன செஞ்சாங்க? சேர்ந்து விட்டார்கள். அப்ப ஈமான் கொண்டதின் காரணமாக. அது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய சோதனை, வாழ்க்கை முழுக்க அவர்களுக்கு சோதனையாகத்தான் இருந்துச்சு. அந்த சோதனைகள் இருந்து எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தான். ஏன்? ஈமான் கொண்டார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சார்கள். என்ன அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி நம்பினார்கள்.
ஒரு கட்டத்துல அந்த மக்கள்ல ரொம்ப கோபம் அடைஞ்சு நெருப்புல தூக்கி போட்டாங்க. அந்த இடத்துலயும் ஈமானை இழக்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ் என்னை பாதுகாப்பா என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அந்த நெருப்பையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், குளிர்ந்த ஒரு இடமாக அல்லாஹ் செஞ்சான், மாற்றி அமைத்தான். அப்ப நம்பிக்கை வேண்டும். நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த காரணத்தோடு பயப்படக்கூடாது. அப்படி பயப்படாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உதவி புரிவான். அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்வான், நேரான பாதையை என்ன செய்வான், காட்டுவான். அது மட்டுமா நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையெல்லாம் கடந்து வந்தார்கள். நிறைய இக்கட்டான நிலை, அவர்கள் பல்வடைக்கப்பட்டது, எல்லாமே இக்கட்டான நிலை. எல்லாத்தையுமே நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதுல ஒரு சம்பவம், பதில் சம்பவம், மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம், பதில் சம்பவம். அந்த சம்பவத்துல இஸ்லாமிய படை கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, சொற்பமானவர்கள் தான். ஆனா எதிரிகள் படை ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, நம்மளாக இருந்திருந்தால் அந்த இடத்துல நம்ம இருந்தா ஈமானை இழந்திருப்போம், நம்பிக்கை இழந்திருப்போம். அந்த இடத்துல அல்லாஹ்விடம் என்ன செய்யாங்க, நம்பிக்கையோடு இருந்தார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். யா அல்லாஹ் எனக்கு எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய என்று சொல்லி அல்லாஹ்வை அழைத்தார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், உடனே அவர்களுக்கு என்ன செஞ்சான், பதிலளித்தான். அந்த பதில் போர்க்களத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தான், அவர்களுக்கு வெற்றியும் கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வை நம்பினார்கள். நபி அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு எடுத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய சோதனை. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக அந்த பாவிகள் மக்கத்து காஃபிர் என்ன செஞ்சாங்க சொன்னா, பிலால் ரலியல்லாஹு கொடுமை பண்ணாங்க, சித்திரவதை பண்ணாங்க. சுடுகின்ற பாலைவன மணலில் வைத்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, படுக்க வச்சாங்க. எப்படி, துணி இல்லாமல், உடம்புல துணி இல்லாம என்ன செஞ்சாங்க, சுடுகின்ற பாலைவன மணலில் வைத்து சித்திரவதை செய்தார்கள். நீ இஸ்லாத்தை விட்டு விடு, நீ இஸ்லாத்திலிருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. ஆனால் அந்த சஹாபி பண்ணாங்களா, பிலால் பண்ணாங்களா, இஸ்லாத்துக்கு வெளியே வந்தாங்களா, நம்பிக்கை இழந்தாங்களா? கிடையாது. இன்னும் நம்பிக்கை ஸ்ட்ராங் பண்ணாங்க, வலுப்படுத்தினாங்க ஈமானை. அல்லாஹு அஹத், அல்லாஹு அஹத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வை நம்பினார்கள். எவ்வளவு பெரிய ஈமான் பாருங்க, சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய ஈமான், ஈமானை வலுவாக இருந்தார்கள். ஈமானில் நம்முடைய ஈமான் எப்படி இருக்குது, நம்முடைய ஈமான் நம்ம சோதித்து பார்க்கணும், நம்முடைய ஈமானை சோதித்து பார்க்கணும். அவர்கள் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை நம்பினார்கள். அது மட்டுமல்லாம இன்னொரு சஹாபி பாருங்க, கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகி, அவங்க எவ்வளவு பெரிய தியாகி. அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார் காரணமாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக படுக்க காய்ச்சின கம்பியில என்ன செஞ்சாங்க, படுக்க வச்சு சித்திரவதை பண்ணாங்க. படுக்க வச்சு எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க, அவருடைய கொழுப்பு உருகி அந்த நெருப்பை அடைகின்ற வரை அவருக்கு சித்திரவதை பண்ணப்பட்டுச்சு. அந்த நிலையில ஈமானை இழந்தார்களா, நம்பிக்கை இழந்தார்களா? கிடையாது. ஒன்னு வலுப்படுத்தினார்கள். அந்த சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகி. அவர்களும் பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக அவர்களை படுக்க வைத்து என்ன செஞ்சாங்க, அவருடைய காலை இரண்டாக பிளந்தார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துச்சு அந்த இடத்துல. அந்த சஹாபிக்கு காலை பிளந்து இரண்டாக பிளந்து அவர்களை கொன்றார்கள். அந்த இடத்துல ஷஹீதானார்கள். அந்த சஹாபி ஈமானை இழந்தார்களா? கிடையாது. ஈமான் இன்னும் வலுவாக இருந்தார்கள். சஹாபாக்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டாங்களா? சஹாபி பெண்களும் கஷ்டப்பட்டார்கள். இந்த ஈமானை ஏற்றதுக்கு பிறகு அவர்களுக்கும் துன்பம் வந்துச்சு. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெரிய வீர பெண்மணி. அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த மக்கத்து காஃபிர்கள் அவருடைய மர்ம உறுப்புல அம்பு எரிஞ்சு என்ன செஞ்சாங்க, கொண்டார்கள். மக்கத்து காஃபிர்கள் எவ்வளவு பெரிய கொடுமை அவர்கள் நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள், ஈமான்ல வலுவாக இருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களும் நினைச்சாங்க, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். குர்ஆன்ல வந்திருக்கு வசனம், அவர்கள் நம்பிக்கையோடு இருந்ததின் காரணமாக, அல்லாஹை முழுமையாக நம்பியதின் காரணமாகத்தான் அல்லாஹ் நினைச்சான், அவர்களை பொருந்திக் கொண்டான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை அல்லாஹ் பொருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஈமானில் வலுவாக இருக்க வேண்டும்.
ஈமானை தூய்மைப்படுத்தி வச்சிருக்க வேண்டும், ஈமானை புதுப்பிக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்ன சொல்றான்? இன்னமல் முஃமினூன, நிச்சயமாக முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும். ஒரு உண்மையான முஃமின்தாரியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நடுநடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத் ஓதப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானஹு, அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அப்ப ஈமான் அதிகரிக்கக்கூடிய காரியங்கள்ல ஒண்ணு என்னது? நிறைய இருக்குது. அதுல ஒண்ணுதான் என்னது? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுவது, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கேட்பது. இன்னைக்கு நிறைய பேர் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓத தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஒருவரை ஓத விட்டு நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்படி ஓதுவதை கேட்கும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள்ல அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூற வேண்டும். இப்படி அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறும் போதுதான் நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு நேர் வழிகாட்டியாக இறக்கிய இந்த குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும், ஓதி கேட்க வேண்டும். இப்படி கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஈமானை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வலுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள், நல்ல அமல்கள் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. அந்த அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம நிறைவாக்கி விடுவாராக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையில் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத்த. ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள். எவ்வளவோ மறைவான விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஈமான் கொண்டவர்கள் செய்வாங்க, நம்புவாங்க. நாளைக்கு மறுமைன்னு ஒன்று இருக்குது, அதை நம்பி இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டது. சொர்க்கம் நரகம் நம்மளுக்கு இருக்குது, அதையும் நம்ம என்ன செய்யறோம்? நம்புகிறோம். நல்ல அமல் செஞ்சா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், தீய அமல் செஞ்சா அவனுக்கு நரகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்யறோம்? நம்பி இருக்கிறோம். இது நம்ப வேண்டும். கண்டிப்பாக ஒரு ஈமான்தாரியாக இருந்தால் கண்டிப்பா இதை நம்ப வேண்டும். அல்லாஹ் என்பவன் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்தில் இறங்கி வருகிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அதுல என்ன செய்யக்கூடாது? வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் எப்படி இறங்கி வருவான், அல்லாஹ் எப்படி இறங்கி வருவான், அதுக்கு ஏதாவது படிக்கட்டு இருக்குதா, இப்படி நிறைய பேர் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் முதல் வானத்தில் வருகிறான் என்று சொன்னால் அதை நம்ப வேண்டும். இதெல்லாம் மறைவான விஷயங்கள். இதே ஒரு ஈமான்தாரி என்ன செய்வான்? நம்புவான். அது மட்டுமல்லாமல் தொழுகையை நிலைநாட்டுவான். இன்னைக்கு நாம் எல்லாம் எவ்வாறு இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு தொழுகையில நாம் எவ்வாறு இருக்கோம்? இதுவே போதும், தொழுகையே போதும் நம்முடைய ஈமான் எந்த நிலையில் இருப்பது என்பதை காட்டும். தொழுகையில நாம் பின்தங்கியவர்களாக இருந்தோம் சொன்னா நம்முடைய ஈமான் பலகீனமான ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை சரிவர பேண வேண்டும். தொழுகையை அந்த நேரம், குறிக்கப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும்? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னா அவருடைய ஈமான் பலகீனமானதாக இருக்குது. நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க? தொழுகையின் பக்கம் ஈடுபாடு காட்டாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், தொழுகையின் பக்கம் வராதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஜமாத்தோடு தொழாதவன் எவன் வீட்டுல தொழுதுட்டு இருக்கிறானோ அவருடைய வீட்டை நான் என்ன செஞ்சிருப்பேன்? எரிச்சிருப்பேன்னு சொல்றாங்க. எப்படி சொல்லல? தொழாதவன்னு சொல்லல, தொழாதவன் வீட்டை சொல்லல. எவன் ஜமாத்தா தொழலையோ, எவன் ஜமாத்தா தொழாம வீட்டுல தொழுகிறானோ அவனுடைய வீட்டை நான் என்ன செஞ்சிருப்பேன்?
தீய வச்சு எரிச்சிருப்பேன் என்று சொல்லி கடினமான முறையில எச்சரித்து சொல்லி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள். எப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள்? நம் மீது அக்கறை உள்ளவர்கள், நம் மீது பாசம் உள்ளவர்கள், நமக்காக நீர் தடாகத்துல காத்து கொண்டிருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள், நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் எச்சரித்து கடுமையான முறையில் சொல்லி இருக்கிறார்கள். எவன் ஜமாத்தா தொழலையோ அவருடைய வீட்டை நான் எரிச்சிருப்பேன் என்று சொல்லி. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுல இருந்து நாம் பாடம் பெற வேண்டும். நபி அவர்கள் இவ்வளவு எச்சரித்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இதற்கு பின்விளைவு என்பது அதிகமாக இருக்குது. தொழாதவனுக்கு பின்விளைவு அதிகமாக இருக்குது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். நாளைக்கு மறுமை நாள் நமக்கு, அதாவது யாருக்கு? தொழாதவனுக்கு என்று அல்லாஹ் சொன்ன பிரத்யேகமான ஒரு நரகத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த நரகம் உள்ளேயும் எடுத்துக்கொள்ளாது, வெளியும் தள்ளாது, நடுவுல வச்சு என்ன செய்யும்? அவனை நசுக்கி கொண்டிருக்கும். அவன் அதுல சித்திரவதை செயல்பட்டு கொண்டிருப்பான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுல இருந்து நாம் விலக வேண்டும். இந்த கொடுமையான இந்த நரகத்தில் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அப்படி தொழுகையை நிலைநாட்ட சொன்னா மட்டும்தான் அவன் முழுமையான ஈமான்தாராக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதே மாதிரி மறைவான விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். மறுமை ஒன்று இருக்குது என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பித்தான் ஆக வேண்டும். ஜின் என்ற ஒரு இனம் இருக்குது. அந்த ஜின் என்ற இனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இன்னைக்கு இல்லாதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறான். பேய் பிசாசு உண்டு என்று சொல்லி நினைச்சிருக்கிறான், நம்பிக்கொண்டிருக்கிறான். பேய் பிசாசு ஒன்று என்னது கிடையாது. இந்த உலகத்துல பேய் பிசாசு என்ற ஒன்று என்னது கிடையாது. ஆனா இன்னைக்குள்ள மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? பயந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமையில போனா அந்த இடத்துல பேய் இருக்கும், இந்த இடத்துல பிசாசு இருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க, நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜின் என்ற ஒரு இனம் ஒன்று இருக்குது. அது மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்படி ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இப்படி நம்பினா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? முழுமையான ஈமான்தாரியாக மாற முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய ஈமானை நாம் என்ன செய்ய வேண்டும்? வலுப்படுத்த வேண்டும். நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல அமல்கள் நிறைய இருக்குது. அந்த நல்ல அமல்களை செய்து நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا.